வணக்கம். இது தாய் வீடு மாத இதழ், ஆகஸ்ட் மாதம் 2026 கட்டுரை தலைப்பு கம்பனின் கருவூலம் திறந்து. கட்டுரை ஆக்கமும் குரல் பதிவும் மாவிலுமைந்தன் சினா சண்முகராஜா. பகுதி 51. சென்ற மாத இதழில் கம்பராமாயணம் ஆரண்ய காண்டம் சடாயு உயிர்நீத்த படலத்தின் 2வது பகுதியில் ராவணன் சீதையை கவர்ந்து சென்றபோது சடாயு இராவணனை தடுத்து அவனுடன் போரிட்டதையும், இராவணன் முன்னர் தனது தவத்தினால் சிவபிரானிடமிருந்து பெற்ற வாளினால் சடாயுவை வெட்டி வீழ்த்திவிட்டு மிகுந்த பேரொலியுடன் ஆர்ப்பரித்து கொண்டு சீதையுடன் தன் தேரை விண்ணோக்கி செலுத்தி சென்றதையும், தன்னுடைய தவறால் தானே ராமலக்குவர்களும் பிரிந்தார்கள், சடாயுவும் வெட்டுண்டு வீழ்ந்தான் என்று எண்ணி சீதை துயருற்று குற்ற உணர்வில் தவித்து கொண்டிருந்ததையும் அறிந்து கொண்டோம். அடுத்து நிகழப்போகின்றவற்றை தேர்ந்தெடுக்கப்பட்ட கம்பரின் கவிதைகளோடு சுவைத்து மகிழ்வதற்காக இந்த இதழுக்கு உங்களை அழைக்கின்றேன். வன் துணை உளனென வந்த மன்னனும் பொன்றின நெனுக்கினி புகழென் நன்கின்றாள், இன் துணை பிரிந்து எரிந்தென்னலைதிய அன்றிலம் படையென அரற்றினாளரோ. கம்பராமாயணம் ஆரண்ய காண்டம் 942 செய்யுள். வன் துணை உளனென வலிய துணையாக இருக்கின்றான் என்று கருதும்படி வந்த மன்னனும் பொன்றினன், வந்தெதிர்த்த கழகரசனாகிய சடாயுவும் வீழ்ந்து விட்டான். எனக்கு இனி புகழ் என் என்கின்றாள், எனக்கு இனி கதியாது என்று சிந்திக்கின்றவளாய், இன் துணை பிரிந்து இருந்து இன்னல் எய்திய தனது இனிய துணையை பிரிந்து வருத்தமுற்ற அன்றில் அம்பெடை என வரற்றினாளரோ. அழகிய அன்றில் பேடையைப் போல கதிர்நாள் என்பது இச்செய்யுளின் பொருள். வலிய துணையென அடைக்கலமாக வந்த சடாயுவும் இறந்துவிட்டான். இனி எனக்கு புகலிடம் ஏது என்று சேவலை பிரிந்த அன்றிற்பேடையைப் போல சீதை கதறுகின்றாள். அன்றில் என்னும் பறவை ஒரு துணையுடன் வாழும் பறவை. ஆண் பறவையும் பெண் பறவையும் ஒன்றை விட்டு ஒன்று பிரியாமல் உடன் உறைவதும், எப்போதாவது பிரிய நேர்ந்தால் ஒன்றை ஒன்று கதறி கூவி அழைப்பதும், ஒன்றோடொன்று இணைய முடியாது போனால் இறந்து போவதும் அன்றில் பறவையின் இயல்பு என்பது இலக்கியங்களில் கூறப்படுகின்ற செய்தி. அன்றில் பேடையைப் போல சீதை துயருற்று புலம்புகின்றாள். கற்பழி யாமையின் கடமை ஆயினும் பொற்பழி யாவலம் பொருந்தும் போர்வலான் விற்பழி உண்டது வினையினேன் வந்த இற்பழி உண்டதென்று இறங்கி இயங்கினாள். கம்பராமாயணம் ஆரண்ய காண்டம் 946 செய்யுள். கற்பு அழியாமை என் கடமை, எனது கற்பு அழியாது என்னை பாதுகாப்பது எனது கடமை. ஆயினும் பொற்பு அழியா வலம் பொருந்தும், ஆனாலும் பொலிவு கெடாத வலிமை பொருந்திய போர்வலான் வில் பழி உண்டது. போரில் வல்லவனாகிய என் கணவனின் வில்லுக்கு பழி ஏற்பட்டு விட்டது. வினையினேன் வந்த இல் பழி உண்டது என்று இறங்கி இயங்கினாள். பாவியாகிய நான் பிறந்த அல்லது புகுந்த குடிக்கு பழி ஏற்பட்டு விட்டதே என்று சீதை தன்னுள்ளே இறங்கி ஏங்கி துடிக்கின்றாள். நான் எவ்வாறாயினும் எனது கற்புக்கு களங்கம் ஏற்படாமல் காத்து கொள்வேன். ஆனால் என்னால் என் கணவனின் பேராற்றலுக்கும் நான் பிறந்த புகுந்த குடிகளுக்கும் வசை ஏற்பட்டு விட்டதே என்று சீதை வருந்தி துயருறுவதை போர்வலான் வில் பழி உண்டது வீணையினேன் வந்த இல் பழி உண்டது என்னும் கம்பரின் அழகிய சொல்லடுக்குகள் நயம் மிக்கவை. இவ்வாறு சீதை ஏங்கி துயருற்று மூச்சிக்க அவளுடன் ராவணன் விண்வெளியே விரைகின்றான். சீதையுடன் ராவணன் விரைவதைச் சிறகிழந்து குற்றுயிராக கிடக்கும் சடாயு கண்டு இறங்குகின்றான். இராம இலக்குவர்களுக்கு என்ன ஆயிற்று என்று ஏங்குகின்றான். வாளால் வெட்டுண்டு சிறகிலிருந்து குருதி பெருக்கு அதிகரிக்கவும், சீதையை மீட்க முடியவில்லையே என்னும் வருத்தம் மேலிடவும் உணர்வு சோர்வுற்று சடாயு மயக்கமுறுகின்றான். வஞ்சியை அரக்கனும் வல்லை கொண்டு போய் செஞ்சவே திருவுரு தீண்ட அஞ்சுவான், நஞ்சியல் அரக்கியர் நடுவன் நாயிடை சிஞ்சுவ வனத்திடை சிறை வைத்தானரோ. கம்பராமாயணம் ஆரண்ய காண்டம் 957 செய்யுள். வஞ்சியை அரக்கனும் வல்லை கொண்டு போய், ராவணன் சீதையை விரைவாக இலங்கைக்கு எடுத்து கொண்டு போய் செஞ்சவே திருவுரு தீண்ட அஞ்சுவான். அவளின் திருமேனியை வலிய தொடுவதற்கு அஞ்சியவனாக ஆயிடை சிஞ்சுப வனத்திடை, அங்கே உள்ள அசோக வனத்தில் செஞ்சுவ மரத்தின் கீழே
நஞ்சியல் அரக்கியர் நடுவன் கொடிய நச்சுத்தன்மையுள்ள அரக்கர் குல பெண்களின் நடுவே சிறை வைத்தானரோ காவலில் வைத்தான் என்பதாம். முதல் நூலான வான்மீகத்தில் சீதையை தூக்கிச் சென்ற ராவணன் முதலில் அவளை தனது அரண்மனைக்கு கொண்டு சென்றான் என்றும், அங்கே சீதை அவனை கடிந்து பழித்து தூற்றவே பின்னர் அசோகவனத்தில் அரக்கியர் நடுவே காவலில் வைத்தான் என்றும் கூறப்படுகிறது. கம்பரோ ராவணன் சீதையை நேரே அசோகவனத்துக்கு கொண்டு போய் காவலில் வைத்ததாக சொல்லி இருக்கின்ற வேறுபாடு இங்கே நோக்குவதற்குரியது. இந்த இடத்திலே கம்பர் நமது பார்வையை மறுபக்கம் இழுத்துச் செல்கின்றார். மானின் பின்னே சென்ற ராமனினதும் சீதையின் ஏவலால் ராமனை தேடிச் சென்ற இலக்குவனினதும் நிலையை காட்டும் காட்சியை எடுத்து வருகிறார். ராமனை தேடி வேகமாக சென்ற இலக்குவன் ராமனை காண்கின்றான். ராமன் தன் தம்பி அங்கே வருவதைக் கண்டு முன்னரே ஊகித்தபடி நிலைமையை புரிந்து கொள்கின்றான். புன்சொற்கடந்த பகுவாய் அரக்கனுரை பொய்யனாது புலர்வாள் வன் சொற்கடந்து மடமங்க ஏவ நிலை தீர வந்த மருளோ தன் சொற்கடந்து தளர்கின்ற நெஞ்சமுடையேன் மருங்கு தனியே என் சொற்கடந்து மனமும் தளர்ந்த இளவீரன் வந்த வியல்வே. கம்பராமாயணம் ஆரணிய காண்டம் 762 செய்யுள். என் சொற்கடந்து சீதையை பாதுகாத்திருக்கும்படி கட்டளையிட்ட எனது சொல்லை மீறி மனமும் தளர்ந்த இளவீரன், மனம் தளர்ந்தவனாக இளைய வீரன் இலக்குவனன் தன் சொற்கடந்து அது மாயமான் அதனை தொடரலாகாது என்று சொன்ன தனது சொல்லை மீறி தளர்கின்ற நெஞ்சமுடையேன் அதனால் நேர்ந்த தீங்குக்கு ஆளாகி வருந்துகின்ற மருங்கு தனியே வந்த இயல்பே எனது அருகே தனித்து வந்த தன்மையானது புன் சொற்கள் தந்த பகுவாய் அரக்கனுரை பொய்யனாது மாயமானாக வந்து வருத்தம் தரத்தக்கதாக குரல் எழுப்பிய பிளந்த வாயையுடைய அரக்கனின் வார்த்தைகள் வஞ்சனையானது என்பதை அறியாமல் புலர்வாள் வாடியவளாய் மடமங்கை பெண்களுக்கே உருத்தான பேதமை தன்மையுடைய சீதை வன் சொற்கள் தந்து ஏவ கொடிய வார்த்தைகளைச் சொல்லி போகும்படி கட்டளையிட நிலை தேர வந்த மருளோ அவளது சொல்லுக்காக என்னை தேடி வந்த மயக்கச் செயலோ என்று ராமன் எண்ணுகின்றான். இந்த ஒரு செய்யுளிலே ராமன், லக்குமணன், சீதையாகிய மூவர்னதும் இயல்பை கம்பர் படம் பிடித்து காட்டுகின்றார். மாரீசனின் கூக்குரலை கேட்டு ராமனுக்கு ஏதோ ஆபத்து வந்துவிட்டதோ என்று தவித்து போன பேதையாகிய சீதை இலக்குவனின் சொல்லை மீறி கொடிய வார்த்தைகளை சொல்லி அவனை அனுப்பியதையும், அங்கே வந்த மான் அரக்கர்களின் வஞ்சனையால் வந்த மாயமான் என்பதை உணர்ந்து சொன்ன இலக்குவனின் சொல்லை மீறி சீதைக்காக மாயமானின் பின்னே சென்று துன்பத்தை வரவழைத்து கொண்ட ராமனின் செயலையும் இலக்குவனின் உண்மையை உணரும் அறிவுத்திறனையும் இங்கே வெளிப்படுத்துகிறார். ராமனின் முன்னே வந்த இலக்குவன் அவனின் காலில் விழுந்து வணங்க ராமன் அவனை தழுவி எடுத்து ஏன் இங்கு வந்தாய் என கேட்கிறான். இலக்குவன் நடந்ததை கூறுகின்றான். இதில் யார் தவறும் இல்லை. மாயமான் என்று தம்பி கூறி தடுத்தும் கேளாமல் அதனை தொடர்ந்து போனது தனது தவறே என்று கூறிய ராமன் ஏதோ விபரீதம் நடக்கிறது என உணர்ந்து சீதை என்னவானாலோ என மனம் பதைக்க பர்ணசாலைக்கு விரைகின்றார்கள். அங்கே சீதையை காணாது ராமன் தனது உயிரை பிரிந்தது போன்ற நிலையை அடைகின்றான். கைத்த சிந்தையன் கனங்குலை அணங்கியை காணாது உய்த்து வாழ்தர வேறொரு பொருளிலான் உதவ வைத்த மாநிதி மண்ணொடு மறைத்தனர் வாரி பொய்த்துளோர்கொள திகைத்து நின்றானையும் போன்றான். கம்பராமாயணம் ஆரணிய காண்டம் 970 செய்யுள். கனம் குழை அணங்கியை காணாது பெருமதி மிக்க குழை என்னும் காதணியை அணிந்தவளாகிய சீதையை அங்கே காணாது கைத்த சிந்தையன் உயிர் வாழ்வதை வெறுத்த மனத்தை உடையவனான ராமன் உய்த்து வாழ்தர உதவ வைத்த மாநிதி ஒருவன் தனக்கு பிற்காலத்தில் உதவுவதற்காக நிலத்தில் புதைத்து வைத்த மாபெரும் நிதியம் முழுவதையும் வாரி பொய்த்துளோர்கொள மண்ணோடு மறைத்தனர். வஞ்சனை செய்கை உடையவரான கள்வர் மண்ணோடு வாரி கவர்ந்து மறைத்து கொண்டு போய்விட வேறொரு பொருளிலான் வாழ்வதற்கு வேறொரு பொருளுமில்லாது திகைத்து நின்றானையும் போன்றான். திகைத்து நின்ற ஒருவனைப் போல அவன் திகைத்து நின்றான் என்பது இச்செய்யுளின் பொருள். ஒருவன் தன்னிடமுள்ள பொருள் அனைத்தையும் பிறர் கவர்ந்து கொள்ள இயலாத வகையில் மட்பாத்திரத்தில் வைத்து நிலத்தில் புதைத்து பாதுகாத்து வைத்திருக்க
அனைத்தையும் கள்வர் அந்த மட்பாத்திரத்தோடு கவர்ந்து எடுத்து சென்று விட்டதால் வாழ்வதற்கு ஒரு பொருளும் இல்லாமல் எவ்வாறு திகைத்து நிற்பானோ அவ்வாறு ராமன் திகைத்து நிற்கின்றான் என்னும் உவமையை கம்பர் சிறப்பாக எடுத்தாண்டுள்ளார். சீதையை அந்த பர்ணசாலையில் பத்திரப்படுத்தி பாதுகாத்து வைக்க அவள் மண்ணோடு பெயர்த்தெடுக்கப்பட்டு கவர்ந்து செல்லப்பட்டாள் என்பதையும் இந்த உவமை மூலம் கம்பர் உணர்த்துவதாக இருக்கிறது. சீதையை கவர்ந்து சென்றவன் நிலத்தோடு பெயர்த்தெடுத்த தடத்தையும் சேர்த்தென்ற தடத்தையும் ராம இலக்குவர் காண்கிறார்கள். கவர்ந்து சென்றவன் வெகு தூரம் போவதற்கு முன் தொடர்ந்து போய் சீதையை காப்பாற்றுவோம் என்று இலக்குவன் சொல்ல இருவரும் தேர் சென்ற தடத்தின் வழியே விரைகின்றார்கள். சிறு தூரம் சென்ற பின் தேரின் தடம் மறைந்து விடுகிறது. ராமன் திகைத்து நிற்க அரக்கர் வாழும் தென் திசை நோக்கி செல்வோம் என்று இலக்குவனன் ராமனை அழைத்து செல்கின்றான். செல்லும் வழியில் வீணை கொடியொன்று வீழ்ந்து கிடப்பதையும் அது பறவையின் அலகால் கொத்தி கிழிக்கப்பட்டிருப்பதையும் காண்கின்றார்கள். அதற்கு அப்பால் செல்கையில் முறிந்த பாரிய வில் ஒன்று கிடப்பதையும் கண்டு சீதையை கவர்ந்து சென்றவனோடு சடாயு போர் செய்திருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். தொடர்ந்து செல்கையில் குண்டலங்கள், கவசங்கள் போன்ற பல பொருட்களும் குருதி வெள்ளத்தில் குதிரைகளும் சாரதி ஒருவனும் கிடப்பதை காண்கின்றார்கள். சடாயு பலருடன் கடுமையாக போரிட்டிருக்க வேண்டும் என்று ராமன் சொல்ல ராவணனுடன் போரிட்டிருக்கலாம் என்று இலக்குவனன் சொல்கின்றான். மேலும் தொடர்ந்து தென் திசை நோக்கி விரையும் பொழுது சிறகுகள் அறுபட்ட நிலையில் குருதி வெள்ளத்தில் சடாயு கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைகின்றார்கள். ராமன் சடாயுவின் மேல் விழுந்து புலம்புகின்றான். தந்தாதையரை தனையர் கொலை நேர்ந்தார், முந்தாரே உள்ளார் முடிந்தான் முனையொருவன், வந்தாயோ எற்காக நீயும் இறந்தனையோ, அந்தோ வினையேன் அருங்கூற்றமானேனே. கம்பராமாயணம் ஆரணிய காண்டம் 993 செய்யுள். தம் தாதையரை தனையர் கொலை நேர்ந்தார். தமது தந்தையரை கொலை செய்ய உடன்பட்டவராகிய மைந்தர்கள் முந்தாரே யார் உள்ளர், எனக்கு முன் யார் இருக்கிறார்கள். முடிந்தான் முனையொருவன், என்னை பிரிந்ததற்காக என் தந்தை தயரதன் முன்னமே இறந்து விட்டார். என் தாயோ எற்காக நீயும் இறந்தனையோ, என் தந்தையே சடாயுவே எனக்கு உதவுவதற்காக நீயும் இறந்து விட்டாயோ. அந்தோ வினையேன் அருங்கூற்றம் ஆனேனே, ஐயோ பாவியாகிய நான் உங்கள் இருவருக்கும் தடுத்தற்குரிய கூற்றுவனாகிவிட்டேனே என்று புலம்புகின்றான் ராமன். முன்னர் அயோத்தியில் என் தந்தை தயரதன் உயிர் நீக்க காரணமாக இருந்தேன். இப்போது தந்தை என்ற நிலையில் இருந்த சடாயுவும் உயிரிழக்க காரணமாகிவிட்டேன். இங்கனம் தந்தையர் உயிர் ஒழிய காரணமாக இருக்கும் தனையர்கள் என்னை போல் யார் இருக்கிறார்கள் என்று ராமன் புலம்புகின்றான். மாண்டேனே அன்றோ மறையோர் குறை முடிப்பான், பூண்டேன் விரத மதனான் உயிர் பொறுப்பேன், நின்றேன் மரம் போல நின்றொழிந்த புன் தொழிலோன், வேண்டேனும் மாமாய புன்புறவி வேண்டேனே. கம்பராமாயணம் ஆரணிய காண்டம் 995 செய்யுள். மாண்டேனே என்றோ, மனைவியையும் இழந்து என் தந்தையையும் இழந்து வந்த தந்தையாகிய உன்னையும் இழந்த பின் நான் இறந்திருக்கக்கூடாதா? மறையோர் குறை முடிப்பான், பூண்டேன் விரதம் அதனால் உயிர் பொறுப்பேன். வேதத்தில் வல்லோராகிய முனிவர்களின் குறையை தீர்ப்பேன் என்று விரதம் பூண்டிருப்பதனால் எனது உயிரை தாங்கிக் கொண்டிருக்கின்றேன். நீண்டேன் மரம் போல நின்றொழிந்த புன் தொழிலேன், வாழ்நாளை நீளப் பெற்றேன். மரம் போல நீண்டு வளர்ந்து யாதொரு பயனையும் பெறாத தீவினையுடையனாகிய நான் வேண்டேன் இம்மாமாய பொன்புறவி வேண்டேனே. எனக்கு வேண்டாம் பெரிய வஞ்சனைகளுக்கு இடமான இந்த இழிவுள்ள இப்பிறப்பு எனக்கு வேண்டவே வேண்டாம் என்கிறார் ராமன். எனக்கு நேர்ந்துள்ள துயரத்தாலும் அவமானத்தாலும் நான் என் உயிரை துறந்திருக்க வேண்டியவன். மறையோரின் குறை முடிப்பேன் என்று விரதம் பூண்டதனால்தான் உயிரை தாங்கிக் கொண்டிருக்கின்றேன். தன்னை வெட்டுதல், வேரோடு களைதல், எரித்தல் ஆகியவற்றை தாங்கிக் கொண்டிருக்கும் நீண்ட மரத்தைப் போல நிற்கின்றேன். எனக்கு இந்த பொய்ப்புறவி வேண்டவே வேண்டாம் என்று திருமாலின் அவதாரம் என்று கூறப்படுகின்ற ராமனே மனித பிறவி, மாமாயப் பிறவி அது வேண்டவே வேண்டாம் என்று ஒரு சராசரி மனிதனைப் போல கூறுவதாக கம்பரின் சிந்தனை விரிவதை பார்க்கிறோம். ஆலமரம் போலன்றி பனை மரம் போல நீண்டிருப்பது நிழலுக்கும் உதவாது என்னும் கருத்தில் நீண்டேன் மரம் போல என்றும்
நின்றேனும் நின்றேன் நெடுமரம் போல் நின்றேனே என்றும் தனது வாழ்நாள் நீண்டது பயனற்றது என்று ராமன் சொல்வது போல கம்பர் உவமை கூறியிருப்பது சிறப்பு. ராமன் புலம்பிக் கொண்டிருக்கையில் மூச்சவிட்டிருந்த சடாயு சிறிது தெளிந்து ராமலக்குவர்களைக் கண்டு மகிழ்ச்சியுற்று அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தை கூறுகின்றான். ராவணன் சீதையை எடுத்து சென்ற செய்தியை இவர்களுக்கு தெரிவிக்க வாய்ப்பு கிட்டியதால் என் பழி தீர்ந்ததென்றும் இனி இவர்கள் பகைவன்று சீதையை மீட்பார்கள் என்று எண்ணி மகிழ்வுற்றான். வடுக்கண்வார் கூந்தலாளை இராவணனும் மண்ணினோடும் எடுத்தன நேகுவானை எதிர்த்தனதாற்றல் கொண்டு தடுத்தென நாவதெல்லாம் தவத்தரன் தந்த வாளால் படுத்தனன் இங்கு வீழ்ந்தேன் இது வென்று பட்டதென்றான். கம்பராமாயணம் ஆரண்ய காண்டம் 1011 செய்யுள். வடுக்கண்வார் கூந்தலாளை மாவடுவின் பிளவு போன்ற கண்களையும் நீண்ட கூந்தலையும் உடையவளான சீதையை ராவணன் மண்ணினோடும் எடுத்தன நேகுவானை தரையோடு பெயர்த்தெடுத்து கொண்டு சென்ற ராவணனை எதிர்த்து எனது ஆற்றல் கொண்டு தடுத்தனன் ஆவதெல்லாம் எதிர்த்து எனது ஆற்றல் முழுவதையும் கொண்டு இயலுமானவரை தடுத்தேன். தவத்து அரண் தந்த வாளால் படுத்தனன். அவன் தவம் செய்து சிவபிரானிடம் பெற்ற வாட்படையால் என்னை அழித்தான். இங்கு வீழ்ந்தேன் இது இன்று பட்டதென்றான். அதனால் இங்கு விழுந்து கிடக்கின்றேன். இதுதான் என்று நிகழ்ந்தது என்று கூறினான். அதனை கேட்ட ராமன் பெரும் சீற்றமடைகின்றான். பெண் தனி அருத்தி தன்னை பெய்தவாள் அரக்கன் பற்றி கொண்டனேக நீ இக்கோளுற குலங்கள் செல்லா எண்டிசை இறுதியாக உலகங்கள் இவற்றை இன்னே கண்டவானவர்களோடும் களையுமாறென்று காண்டி. கம்பராமாயணம் ஆரண்ய காண்டம் 1015 செய்யுள். பெண் தனி ஒருத்தி தன்னை துணையற்றவளாக தனியே நின்ற ஒரு பெண்ணை பேதை வாளரக்கன் அறிவற்றவனாகிய கொடிய ராவணன் பற்றி கொண்டனேக கவர்ந்து கொண்டு செல்லவும் நீ இக்கோளுற நீயும் இவ்வேதனையை அடையவும் குலுங்கல் செல்லா எண்டிறை இறுதியான உலகங்கள் நடுநடுங்க வேண்டியிருந்தும் வாளாவிருந்த 8 திசைகளையும் கொண்ட உலகங்களையும் இவற்றை இன்னே கண்டவானவர்களோடும் இச்செயல்களையெல்லாம் எதிர்க்காது பார்த்து கொண்டிருந்த தேவலோகத்தவர்களையும் களையுமாறு என்று காண்டி இப்பொழுதே அழித்தொழித்து விடுகின்றேன் பார்ப்பாயாக என்று ராமன் பெருஞ்சினம் அடைகின்றான். ராமனின் சினத்தை தணிப்பதற்கு சடாயு அறிவுரை கூறியவாறு உயிரிழக்கின்றான். தம் முன்னே சடாயு இறந்ததனால் ஏற்பட்ட மிகுந்த இரங்கலுடன் ராவணனையும் அவனது குலத்தையும் முற்றாக அழித்தலே சடாயுக்கு செய்யும் நன்றி என்று சொல்லியவாறு சடாயுக்குரிய இறுதிச் சடங்குகளை செய்து நிறைவேற்றுகின்றார்கள். சடாயு உயிர்நீத்த படலம் இத்துடன் நிறைவேறுகிறது. இதனை அடுத்து என்ன திருப்பங்கள் ஏற்பட போகின்றன என்பவற்றை ஆரண்ய காண்டத்தின் 9வது படலமாகிய அயோமுகி படலத்தில் வரும் கம்பரின் கவிச்சுவையோடு அறிந்து அனுபவிக்க அடுத்த இதழ் வரை காத்திருப்போம். கட்டுரை வளரும். நன்றி, வணக்கம்.